இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 1997 ஐடி பாலிசி கொண்டு வந்தோம். டைடல் பார்க் உருவாக்கணும். இப்படி என்னால லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்படியெல்லாம் அட்வான்ஸா செயல்பட்ட காரணத்தால்தான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது. இந்த கோவை கேபிட்டல் சிட்டி கிடையாது, டயர் 2 சிட்டி தான். ஆனா நீங்க இங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, எல்என்டி, எல்எம்டபிள்யூ, சிஆர்ஐ பம்ப்ஸ், காக்னிசன்ட், பண்ணாரி அம்மன் குழுமம், ஃப்ரூட்ஸ் குழுமம்னு ஏராளமான நிறுவனங்களும் 60க்கும் மேற்பட்ட ஜிசிசி நிறுவனங்கள், 1702 புத்தொழில் நிறுவனங்கள், 22 இன்குபேட்டர்கள்னு ஏராளமான நிறுவனங்களும் நிறைந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க. இதே நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும். தமிழ்நாடு வளரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும். நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். அதனால தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாம சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம். யுஏஇ, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியா போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன். இப்படி நடத்தப்பட்ட 17 முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி 4 ஆண்டுகளை விட 2.5 மடங்கு அதிகம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 11,40,731 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம்.